இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெல்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ தான் நீங்கள் முத நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி ரொம்பவே அருமையான சுவையில் கேரட் அல்வா எப்படி செய்யணுதான் பார்க்க போகிறோம். அதுவும் பால் பவுடரில் கேரட் அல்வா செய்ய போகிறோம். நார்மலாக நம்ம எப்போவுமே பாலை வச்சு இல்லைன்னா சர்க்கரை இல்லாத கோவா வச்சு தான் கேரட் அல்வா செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பால் பவுடர் வச்சு இந்த கேரட் அல்வா செய்ய போகிறோம். அவ்வளவு அருமையான சுவையில் இருக்கும். ஒரு முறை நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு 400 கிராம் கேரட்டை நல்லா தண்ணியில் கழுவிட்டு தோல் நீக்கி கேரட் துருவியில் நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன். இந்த கேரட் 400 கிராம். இந்த 400 கிராம் கேரட்டுக்கு 200 கிராம் பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு சமயம் உங்களுக்கு பால் பவுடர் கிடைக்கலன்னா நீங்கள் திக்கான பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்து இந்த அல்வாவை செய்யுங்க. அதுவும் நல்லாயிருக்கும். பால் பவுடர் சேர்த்து செய்கிற இந்த கேரட் அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 400 கிராம் கேரட்டுக்கு 200 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபுல்லாக பால் பவுடரில் செய்கிறதுனால நமக்கு நெய் அவ்வளோவா தேவைப்படாது. அதனால் 50 ml நெய் எடுத்து வச்சுருக்கேன். உடச்ச முந்திரி 50 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய். கேரட் அல்வா செய்யலை நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அடிக்கனமான பாத்திரத்தில் இந்த அல்வா செய்ய ஆரம்பிங்க. ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம். கேரட்டையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கேரட்டை பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்தும் கூட இந்த கேரட்டை பச்சை வாசம் போக நல்லா வதக்குங்க. இந்த கேரட் வதங்குறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க பால் பவுடரை ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து மொத்தமாக தண்ணி சேர்த்து இந்த பால் பவுடரை கரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிங்கன்னா தான் கட்டி இல்லாமல் பால் பவுடரை கரைக்க முடியும். நீங்கள் 1/2 லிட்டர் தண்ணியை சேர்த்து கரைச்சிங்கன்னா நிறைய கட்டியாக இருக்கும். கரைக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிங்கன்னா கட்டி இல்லாமல் இது மாதிரி திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கரைச்சி வச்சுருக்க பால் பவுடரையும் இந்த கேரட்டோட சேர்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த கேரட்டை நல்லா வேக விடலாம். அந்த பால் பவுடரோட எதுக்கு இவ்வளோ நிறைய தண்ணி சேர்த்து கேரட்டை வேக வைக்கிறோன்னா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கல கேரட்டோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். நிறைய தண்ணி சேர்த்து கொஞ்சம் நிறைய நேரம் வேக வைக்கல கேரட்டோட பச்சை வாசனை போய் அல்வா நல்லா டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ தண்ணி சேர்த்து வேக வைக்கிறோம். ஒரு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இந்த கேரட் பால் பவுடரோடு சேர்ந்து நல்லா வேக வைக்கலாம். அப்பப்போ நீங்கள் திறந்து நல்லா சுற்றி கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா கேரட்டும் பால் பவுடரும் நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பவுடரில் கேரட் நல்லா வெந்து நல்லா சுண்டி வந்திருக்கு. கேரட் இப்போ நல்லா வெந்திருக்கு. கேரட்டில் இப்போ பச்சை வாசமெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை இதோட சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. சர்க்கரை கொஞ்சமாக இலகி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டு இருந்தீங்கன்னா சர்க்கரை நல்லா இஞ்சி நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகெல்லாம் நல்லா இஞ்சிருச்சு. கேரட் அல்வா நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. அல்வாவுக்கான பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குலைவாக இருக்கணும். அதுதான் அல்வாவுக்கான கரெக்டான பதம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்வா அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீதி இருக்க நெய்யை சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பாத்திரத்தை கீழே எடுத்து வச்சுருங்க. அடுப்புலேயே வச்சுருந்தீங்கன்னா அந்த சூட்லேயே இன்னும் நல்லா சுண்டிடும். ரொம்ப டைட் ஆயிரும் அல்வா. இந்த அல்வாவை புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட சீக்கிரமாக செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியானது இந்த அல்வா செய்கிறது. நம்மளோட அல்வா கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த அல்வா நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு.
இந்த பதத்தில் எடுத்துருங்க. இதுதான் கரெக்டான பதம். ரொம்பவே சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் அல்வாவை இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த கேரட் அல்வாவை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவே அருமையான சுவையில் கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.